friends, welcome to Kavishki Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா homemade recipes. Homemade recipes நோட பயங்கரமா ஆல்ரெடி நம்ம சேனல்ல homemade recipes போட்டுருக்கோம். அந்த homemade recipes வேற டோட்டலாவே அது வேற. என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கறக்கிறது எப்படின்றது நம்ம வீடியோல போட்டுருக்கோம். பால் கறந்துட்டு அதுல இருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா ரெசிபீஸ்மே நான் வந்து ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ரெசிபீஸுமே வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன திட்டாதீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு டொமேட்டோ சாஸ், கெச்சப், அப்புறமே வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ் இது எல்லாமே நமக்கு தேவை தானே. அப்போ வந்து நம்ம இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம கடையில் போய் வாங்குவோம். நிச்சயமாக ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் காசு அவ்வளோவா வச்சு விற்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம அதை ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாங்க. எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பிளெயினான டொமேட்டோ கெச்சப் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைஸியாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியான டொமேட்டோ கெச்சப் செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 தக்காளி வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்படியே முழுசாக வேக வச்சோம் அப்படின்னா வேக ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லாவே வெந்துடும். மேலே வந்து தோல் எல்லாமே உறிஞ்சிட்டு வரும். அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெந்ததுக்கப்புறமா ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு இது தண்ணி வேண்டாம், தண்ணியை எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ண தான் போகிறோம். அதுவும் இப்போ வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா அரைப்படாது. அதுக்காக தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அந்த தண்ணி அந்த சாஸ் எல்லாமே அடியில் போயிடுச்சு. மேலே உள்ள அந்த இது இருக்குல்ல அதுலேயுமே அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே அந்த சாஸை மட்டும் ஒரு பேனில் ஊற்றி நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இது வந்து நல்லா பாதியாக குறைஞ்சி வரணும். அதுக்கு இடையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வேணும்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ நம்ம சேர்த்த சாஸ் எல்லாம் பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. ஆனால் ஒரு தட்டில் விட்டு பார்த்தோன்னா இன்னுமே வந்து நமக்கு தண்ணி மாதிரி தான் ஓடுது. இது மாதிரி ஓடக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். அந்த திக்னஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் வெச்சோட்டி தட்டில் வெச்சோட்டி அப்படின்னு பொட்டு மாதிரி நின்றுச்சுல அதுதான் கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். அது நல்லா கரெக்டாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் நார்மல் சில்லியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இனிப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இனிப்பு ஜாஸ்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ அதனால் ஒயிட் வினிகர் நான் கொஞ்சம் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி முன்னாடி பின்னாடி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஸ் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. அது நல்ல ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விடுங்க. ஏன்னா மிளகாய் வந்து காஞ்ச மிளகான்றனால மேலே வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இதை அமுத்தி விட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். ஊறினதுக்கப்புறமா ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். அதில் இருக்க விதைகள் நீங்கள் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கொஞ்சம் தான் விதைகள் அதில் இறங்கியிருக்கு. அதில் உள்ள தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டும் ஒரு சின்ன வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணியும் ஒரு தக்காளியையும் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருக்கும். வெறும் காரமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன். நல்லா அரைச்சிட்டு வந்து இதை வந்து நல்ல ஒரு ட்ரைனரில் வடிகட்டிக்கலாம்.
இப்போ நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா மேலே அந்த வேஸ்டேஜ்லாம் நின்றுட்டு அடியில் நமக்கு சாஸ் மட்டும் நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே கொண்டு போய் ஒரு பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுவும் நல்லா குறைஞ்சி கம்மியாகி வரணும். நல்லா சுண்டற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூடவே சுகரும் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம இதில் காரத்துக்கு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம செய்ய போகிறதே சில்லி சாஸாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுலேயே காரம் நல்லா இருக்கும். கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்ட்ட வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாம். இதை டிப்பிங் சாஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடையில் கிடைக்கிற டேஸ்ட் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. வினிகர் சேர்க்கும் போது உங்களுக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நல்லா இப்போ பாருங்கள் சுண்டிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சமே கெட்டி ஆகணும். கெட்டி ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே நான் டொமேட்டோ கெச்சப்புக்கு சொன்ன மாதிரி தான் அது தண்ணி ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கும்போது ஓடிடக்கூடாது. அப்படியே பொட்டு மாதிரி நிற்கணும். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அதான் சாஸ் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் செஞ்சீங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கெட்டிப்பட்டு வந்திருக்கு. பிளேட்டில் விட்டு பார்ப்போம் நல்லாவே நிற்குதான்னு சொல்லி. ஓகே ஃபைன். இப்போ நல்லாவே நின்றுருக்கு. நம்மளுடைய சில்லி சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தாங்க ரெட் சில்லி சாஸ் செய்கிறது. ஆல்ரெடி நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம சில்லி சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சில்லி சாஸ் ரெடி. ஓகே ரெட் சில்லி சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். சேம் இதே மெத்தட் தான் கிரீன் சில்லி சாஸும் செய்யணும். ரெட் சில்லி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஊற வச்சது நம்ம சிகப்பு மிளகா, இது காஞ்ச மிளகா, வர மிளகா அப்படின்றதுலாம் நம்ம ஊற வச்சோம். சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம். அதே கிரீன் சில்லிங்கிறப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம வேக வைக்கணும். சேம் இதே மெத்தடில் வேக வச்சு செய்யணும். அவ்வளோதான். உங்களுக்கு சப்போஸ் கிரீன் சில்லி சாஸ் எப்படி செய்யணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சோயா சாஸ். சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் சோயா சாஸில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சோயா சாஸ் இப்படி தான் செய்வாங்க, சோயாவே இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சோயா சேர்த்து நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் அதை செய்யணும். அது ப்ராசஸ் ரொம்பவே லாங்காக இருக்கும். ஸோ அதை செய்யறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். கிட்டத்தட்ட டேஸ்ட் அதை இதை ஈக்குவல் பண்ணக்கூடிய டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்குமே சுகர் யூஸ் பண்ணுறதே கிடையாதா சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் எல்லாமே சுகர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சைனீஸ் ஃபுட் அப்படின்னாலே அன்ஹெல்த்தி தான். அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றோம். என்னைக்காவது ஒரு நாள் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இது நம்ம வீட்டில் செய்யும்போது அதிகமான கெமிக்கல் இல்லை. அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது மாதிரியான டைப்பில் நம்ம சோயா சாஸ் செய்யணும். ஓகே சோயா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த சுகரை இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும். எந்த வித தண்ணியும் ஆட் பண்ணாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா புகை வருங்க. ஸோ பயந்துடாதீங்க. ஸோ அப்படி தான் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு தேன் கன்சிஸ்டன்சியில் வரணும். கரிஞ்சிடக்கூடாதுங்க. கறியை போகிற ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி ஒரு குட்டி பவுலில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது. ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம 4 கப் தண்ணியை ஆட் பண்ணோம் இல்லையா, அது 2 கப் தண்ணியாக சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்போது நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். இதுக்கிடையில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பட் நமக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ இந்த டைம் பபிள்ஸாக வருது இல்லையா, ஸோ இந்த டைமில் தான் நம்ம வினிகர் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது.
இப்போ நமக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சோயா சாஸ் ரெடி. இப்போ பாருங்கள் நம்மளோட சோயா சாஸ் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னையே சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதாங்க. ஓகே, இப்போ சோயா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைனஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி அடை தோசைலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி அப்பப்போ நான் செஞ்சுருவேன். கிட்டத்தட்ட இது நம்ம செஞ்சு 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு தேவைக்கு ஏற்ப அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்போ என்ன சாப்பிட போகிறோமோ உடனே டக் டக் டக்குன்னு அப்பப்போ செஞ்சுக்குவேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எக்லெஸ் மைனஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. ஸோ அதை வந்துட்டு ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுக்கலாங்க. ஃப்ரீசரில் இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. ஆகின பிறகு நம்ம வந்துட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இதுக்கடியில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 லெமன் ஜூஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதில் காட்டியிருக்க எல்லா லிக்விட் இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூலிங்காக தாங்க இருக்கணும். எண்ணெயும் பாலையும் தவிர நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக்கு, அப்புறம் வந்துட்டு கடுகு நல்லா வறுத்து அதோடைய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3மே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ளெயினாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கணும். அடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு மூடியிலேயே தெரியும் மைனஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஆனதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மைனஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் இதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாங்க. இது கூட நீங்கள் எந்த ஸ்பைசியான ஃபுட் வந்துட்டு நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே, சாஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ஹோம்மேட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா முத்தலான தேங்காவாக எடுத்துக்கோங்க. கருப்பான தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதாங்க. அந்த கோகோனட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷெல்லிருந்து தனியாக எடுத்தாச்சுங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு பின்னாடி உள்ள ப்ரௌன் கலரில் உள்ள தோலெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ண தேவையில்லைங்க. நம்ம 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம இன்னொரு பேனில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம இந்த துருவி வச்சுருந்த கோகோனட்டை வந்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள வெட்னஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காயிலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நம்ம இது மாதிரி ஒரு பேனில் போட்டு நம்ம இதை நல்லா வற்ற விடணும். இது இப்போ பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அதை தொட்டு பார்க்கும் போது கையில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றுற மாதிரியான ஒரு சென்சுவேஷன் இருக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுருந்த கோகோனட்டை வந்துட்டு இது மாதிரி நம்ம ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் எந்தவித ஈரப்பதமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் வந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம எல்லா ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு ஆட் பண்ணால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சாஸ் எல்லாமே வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. Thank you so much for